Hi friends, welcome to our channel. This is Glow and Grow with Adi. So நம்ம last ஒரு 2 months-ஆ நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற ரெகுலர் ஹெல்தி டிப்ஸ், ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ்க்கு சூப்பராகவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறது என்னென்னா டயட் லட்டு தான் பண்ணேன். இது வந்து நோ சுகர் லட்டுன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து நான் பண்ணியிருக்கிறது என்னென்னா சீட்ஸு ப்ளஸ் செசாமி சீட்ஸு தென் வந்து நான் ஆட் பண்ணிருக்கு டேட்ஸ். இந்த 3 அதை வச்சு தான் லட்டு பிடிச்சேன். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து நான் 3rd டைம் பண்ணுறேன். இது வந்து மந்த்லி ஒரு ஒன்ஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு 15 days ரெகுலராக எடுத்துப்பேன். இது போக மற்ற சீட்ஸையும் நான் அடுத்ததான் எடுத்துப்பேன். ஸோ ஒரே சீட்ஸை ரெகுலராகவும் எடுக்க மாட்டேன். ஒரு 2 weeks ஃப்ளாக்ஸ் சீட்னா நெக்ஸ்ட் பம்கின் சீட்ஸ், அப்புறம் வாட்டர்மெலன் சீட்ஸ், இப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கும்போது நமக்குமே வந்து ரொம்ப காஸ்ட் வைஸாகவும் சரி, இது ரொம்ப ஹையும் கிடையாது, அஃபோர்டபுள் தான், நம்மளால் வாங்கி பண்ணுற அளவுக்கு தான் ரேட்டுமே இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்குது செசாமி சீட்ஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து வறுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னா ப்ளைன் இரும்பு கடாயில் போட்டுக்கோங்க. ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் வறுத்துக்கோங்க. வறுத்தது அப்படியே ஆற வச்சுக்கோங்க. இது கூட வந்து நம்ம வந்து டேட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம் சுகருக்கு. ஆல்ரெடி நான் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஜஸ்ட்டு கிறிஸ்பினஸ்க்காக அடுப்பில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக 2 ரோஸ்ட் தான் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வறுக்கலை அப்படின்னா ஒரு 5 minutes நல்லா மைல்டாக சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இது கூட டேட்ஸ் வந்து ஒரு 12 dates ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சுகர் வந்து ரொம்ப எடுக்காது இது. ஸோ அதனால் நம்ம வந்து இதில் இருக்கிற ஈரப்பதமே போதும். நமக்கு மைல்டாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நான் கீ மட்டும் உருக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த லட்டு வந்து நமக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். ஃப்ளாக்ஸ் சீட் வந்து நமக்கு என்னென்னா இதில் ஃபைபர் ரிச்சும் இருக்குது, கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும், பிசிஓஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் யூஸ் ஆகுது, ஒமேகா ரிச்சாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செசாமி சீட் வந்து நம்ம கால்சியம் ரிச்சாக இருக்கிறனால நமக்கு ஜாயிண்ட் பெயின் வலி இருக்கவங்க இதை ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் ஃபாலுக்கும் இது சூப்பராக சப்போர்ட் பண்ணுது. இதுலேயும் அயன் ரிச் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டேட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதில் ஃபைபரும் இருக்குது, அயனும் இருக்குது. ஸோ நமக்கு ஓவரால் வெயிட் போடுறதுக்கும் வந்து இந்த சுகர் வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. மைல்டாக வந்து இது கூட ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக நான் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக வந்துடுங்க லட்டு. நீங்கள் வந்து வேறு எதுவுமே ஊற்ற வேண்டாம். இது நீங்கள் ஊற்றாமல் நெய் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் நெய் போடாமையே பிடிச்சாலே சூப்பராக வரும். நான் ஒரு ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ஹோம்மேட் நெய், இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்டில் எடுத்த நெய்யை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக நான் 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி அதை வந்து நம்ம பிடிக்கும் போது நமக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நான் பல்ஸ் பண்ணிக்கிட்டேன். லட்டு பிடிக்கும். லட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்து அந்த செசாமி சீட்ஸோடு இருக்கும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிஸ் வந்து நீங்கள் ரெகுலராகவே பார்க்கணுன்னு நினச்சிங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனாக காட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் பண்ணும்போது நீங்களே பழகிடுவீங்க, இதை விட்டு போக மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.